குருவடிகளே சரணம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். மகான் திருமூலர் அவர்கள் அருள் செய்த திருமந்திரம் பாடல்களில் 3ஆம் தந்திரத்தில் சரீர சித்தி உபாயம் என்ற தலைப்பில் சொல்லப்பட்டிருக்கும் பாடல்களும் அதற்கான விளக்கமும் பார்த்துட்டு இருக்கோம். இப்ப நம்ம பார்க்க போற பாடல் 732. சிவமாம் இயல்பை அடைவான் உந்தி சுழியினுடனே பிராணனை சிந்தித்தெழுப்பி சிவமந்திரத்தினால் முந்தி முகட்டி நிறுத்தி அபானனை சிந்தித்தெழுப்ப சிவனவனாமே. உந்திச் சுழி அப்படின்னா கொப்புள் தாமரையில் உள்ள உயிர்ப்பை, சிவமந்திரத்தினால் அப்படின்னா அம்சம் என்ற மந்திர பொருளான சிவத்தை சிவசிவ என்று நினைந்து கூற வேண்டும். அதாவது கொப்புள் தாமரையில் தோன்றும் உயிர்ப்பை சிவசிவ என நினைந்து உச்சி தொலையில் பிரம்மரந்திரத்தில் நிறுத்தி கீழ் நோக்கி செல்லும் காற்றை செல்ல ஒட்டாமல் தடுத்து மேல் நோக்கி செலுத்தினால் அங்கனம் செய்பவன் சிவமாம் இயல்பை அடைவான். பாடல் 733. மூலாதாரத்தில் உள்ள சிவனை எண்ணி வழிபடுக. மாறா மலக்குதம் தன்மேலிருவிரல் கூறா லிங்கத்தின் கீழே குறி கொன்மின் ஆறா உடம்பிடை அண்ணலும் அங்குலன் கூறா உபதேசம் கொண்டது காணுமே. மாறா மலக்குதம் அப்படின்னா நீங்காத மலம் பொருந்திய இருவாய், லிங்கம் அப்படின்னா குறி, கொன்மின் அப்படின்னா நினைந்து வழிபடுங்கள், அண்ணல் அப்படின்னா சிவன். நீங்காத மலம் பொருந்திய எருவாய்க்கு 2 விரல் அளவு மேலும் வாயிட்டு சொல்ல இயலாத பால் உணர்வை தரும் குறிக்கு கீழேயும் உள்ள மூலாதாரத்தில் தியானம் செய்யுங்கள். உடலையே வழியாய் கொண்டு சீவர்களை நடத்தும் சிவம் அங்கு உள்ளது. உபதேசத்தை பெற்று முன் சொன்னவற்றை காணுங்கள். பாடல் 734. நரைத்திரை மாறி இளமை வாய்க்கும் நீல நிறனுடை நேரிழையாளொடும் சாலவும் புள்ளி சதமென்று இருப்பார்க்கு ஞாலமறிய நரைத்திரை மாறிடும் பாலனும் ஆவர் பரானந்தி ஆனையே. நீல நிறனுடை நேரிழையால் அப்படின்னா நீல நிறம் கொண்ட சக்தி, சதம் அப்படின்னா நிலை பேறு, பரானந்தி அப்படின்னா சிவபெருமான். நீல ஒளியுடன் விளங்கும் சக்தியுடன் முற்றம் பொருந்தி அவளையே அடைக்கலம் என்று இருப்பவர்களுக்கு உலகத்தவர்களுக்கு ஏற்படும் நரைத்திரை மாறி இளமை தோற்றம் அமையும். இது சிவனது ஆணை. பாடல் 735. யோக நெறி நிற்பவர் நீலகண்டன் ஆவார். அண்டம் சுருங்கில் அதற்கோர் அழிவில்லை, பிண்டம் சுருங்கின் பிராணன் நிலை பெறும். உண்டி சுருங்கில் உபாயம் பலவுல கண்டம் கருத்த கபாலியும் ஆமே. அண்டம் அப்படின்னா சுக்கிலத்தை வெளிப்படுத்தும் விதை, கண்டம் கருத்தல் அப்படின்னா சுக்கிலம் நீங்குவதை சினத்தல், கருத்தல் அப்படின்னா சினத்தல். ஒரு யோகியானவன் கண்ட தானம் தாண்டிய பின்பே இருள் நீங்கும். நீல நிறம், மேக நிறம், வெண்மேக நிறம் என சிறிது சிறிதாக மாற்றம் அடையும். ஸ்படிக நிறம் இறுதியில் வாய்க்கும். கருவாய் செயல் இருந்தால் மனிதனுக்கு எந்தவித இழப்பும் இல்லை. உடல் மெலிவினால் சத்துவ குணம் மேற்பட்டு உயிர்ப்பை வெல்ல முடியும். உணவானது குறையின் மேல் நிற்பதற்கு பல வழி உண்டு. யோக நெறியில் நிற்பவர் நீலகண்ட பெருமான் ஆவார். இதுதாங்க இந்த பாட்டோட பொருள். மீண்டும் 736வது பாடலில் சந்திக்கலாம். தேங்க்யூ.